ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4 நெக்ஸ்ட் பாட்டை ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போலாம் நான் பேசுகிற வேற ஒரு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். மோட்டோ ஓப்பன் பண்ணு. ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம அப்படியே மவுட்டை ஓப்பன் பண்ணோம். குக்கே அப்படியே ஃபுட்டை மோட்டோட்டையுமே வீக்கி ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. வீயுமே பொறுமையாக சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்படியே இங்கே டெய்ஸஸ் குக்கியும் வீயும் ஸ்மூத்தாக அவங்க அந்த பிளேஸில் இருக்கிற மூமெண்ட்ஸ்லாட்டையும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்பீச்சுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. வாட்டரில் வீ கூட சேர்ந்து ப்ளே பண்ணி விளையாடுறாரு. வீயுமே குக்கி கூட இருக்கிற மூமெண்ட்டுக்கு குக்கியோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்ச போயிடி வீ கூட சேர்ந்து டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த வாட்டரில் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டுருக்காரு. இந்த மாதிரி இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ அப்படியே ஒரு 3 days to 4 days மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனால் நம்ம பாய்ஸஸ் அப்படியே ஹாலில் தான் பயங்கரமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபைட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஒர்க்க முடிஞ்சு வர ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணாட்டேடா ஃபைட்டை இன்னும் பெருசாக்குங்கிற மாதிரி சுகாவை பாட்டு ஐய பிளிங் பண்ணவும் சுகா கோவட்டில் திட்டிகிட்டு இருந்தவர் ஃபேக்காக ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஸ்லாப் பண்ணல, பட் ஆனால் ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு ஜொங்குக்கு ஷாக்கானா மிம்மாமும் ஜோண்டாடும் இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக் ஆக்கி டேய் என்னடா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கிற மாதிரி ஆரம்பி சுகாவை பிரித்து விட்டா ஜேகப் டென்ஷன் ஆகி உனக்கு என்ன திமிர் இருந்தால் ஹயாங்க இந்த மாதிரி அடிப்பேன் எங்கள் எல்லாருக்குமே நீ பிக் ஹயாங்காக இருந்தால் என்ன மாதிரி தான் பனிஷ் பண்ணுவியா? என்ன நினச்சிட்ருக்க நீ சுகா அப்படிங்கிற மாதிரி சுகாங்கிற மாதிரி ஜேகப்பு சொன்னான். ஜேகப்புக்கு ஒரு ஸ்லாப் விளையாடு. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணுற பட்டுட்டு ஜொங்குக்கு டென்ஷன் ஆகி சுகாவை புஷ் பண்ணப்படி எதுக்காக நீ இப்போ இப்படி ப்ரெடர்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கா ஹயாங்? ஏன் அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்க முதல்ல நீ யார்டா என்கிட்ட வந்து பேசுறதுக்கு? பிரதர்ஸ் என்ன பிரதர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ப்ரடர்ஸ்னு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அவ்வளோ பேரும் ஒருத்தரை சீட் பண்ணுறீங்க. ஃபுல்லாக மறைக்கிறீங்க, ஏமாட்டுறீங்க. சீட் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாம் பிரதர்ஸ்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்க 2 பேருமே என்னை சீட் பண்ணாங்க. அதுலேயும் ஆரம் என்னை ரொம்ப சீட் பண்ணிட்டான். இவனை எப்போட்டுமே என்னோடய பிரதரை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நீ மட்டும் என்ன ஜொங்குக் நீயும் அந்த மாதிரி தான். நீயும் உனக்கு தெரிஞ்ச நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. உனக்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்குது. எல்லாட்டையும் மறைச்சி சீக்ரெட்டாக நீ மட்டுமே மாஃபியா ஒர்க்கை பண்ணிகிட்ருக்க. எனிமீஸ்கிட்ட டேரெக்டாக நீயே டீல் பேசுகிற, நீயே ஃபைட் பண்ணுற, நீ என்னங்க சீட் பண்ணிகிட்ருக்க. இதில் நான் சீட் பண்ண மாதிரி அவன் என்ன திட்டுறான், இவன் என்ன திட்டுறான் போட்டாக்குறைக்கு இப்போ நீயே எதுக்கு அவங்க 2 பேரையும் அடிக்கலான்னுங்கிற? நான் அவ்வளோ வெறியும் சீட் பண்ணேன்னா நீங்கள் எல்லோரும் என்ன சீட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சுகா கோவமாக பேசுகிறத கேட்டு மிம்மாண்டா ஏன்டா இந்த மாதிரி சுகா பேசுகிறேன், எதுக்குடா என்ன மாதிரி ஃபைட் பண்ணுறீங்க? அங்கே பாருமா அவனா என்னை பாட்டு சொன்னான். நான் சீட் பண்ணிகிட்ருக்கேனா? ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான்டா லாஸ்ட்டில் ஒரு டைம் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி அதுக்கு சைன் பண்ணுறதெல்லாம் நான்டாண்ணா சைன் பண்ணி அதை நான்டா லாக்கரில் பத்திரமா வர வைக்கிறேண்ணா. பத்திரமா வைக்கிறேன்ற லாக்கரோட கோட் நம்பர் கூட எனக்கு மட்டுமே தெரியுமா? இவங்க யாருக்குமே தெரியாதான். இவங்க யாருக்குமே தெரியாமல் நான் எல்லா ஒர்க்கையும் சீக்ரெட்டாக பண்ணிகிட்ருக்கேன்னா. அதனால் எனிமி டீமுக்கு நான்டா எல்லாத்தையும் கூட்டேன்னா. எனிமி டீமில் கூட்டுட்டு மட்டும் இல்லை, இந்த மாஃபியா ஃபேமிலியில் நியூவாக ஒரு மாஃபியா வேலையே நான் ரன் பண்ண போகிறேன்னுங்கிற மாதிரி ஆரம் என்ன பாட்டு இப்படி சொல்கிறான். அவன் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம்? ஆமாம் நான் சீட் தான் பண்ணேன் போங்க. இப்போ என்ன நான் சீட் தான் பண்ணேன், இப்போ என்னடா பண்ணுவேன் ஆரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் அடிக்க வேண்டாம். ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆரமே சுகாவே அப்படியே பிரித்து விட்டபடி எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டுருக்கீங்க, ஃபைட் பண்ணாதீங்க சொன்னால் கேளுங்க, ஃபைட் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லவும் நீயும் அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிக்க மாட்டேங்கிற. அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர்ட்டையும் பேசுனா அந்த பர்சன்ட்டே நீடானுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க. என்ன ஜொங்குக்கா உங்கள் அவ்வளோ பேருக்கு பார்க்க சொல்ல என்னை பார்க்க சொல்ல ரொம்ப நக்கலாக இருக்குடா. ஜிமீன் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணு. ஸ்கூல்லே போய் பிக் பண்ணிக்கலாம். இப்போவே உன் பேரண்ட்ஸோட ஹவுஸுக்கு கிளம்பலாம். இதுக்கு மேலே இந்த ஹவுஸில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவட்டில் நம்ம ஜிமினா பாட்டு கட்டுனா சுகா என்ன பேசுகிற சுகா வாயை மூடிட்டு சொன்னதை மட்டும் செய். இந்த மாதிரி சீட் பண்ணுற பிரதர்ஸ் கூட இருக்கிறதுக்கு பதிலாக சிங்கிளாக ஒரு பிளேஸ் இல்லை என்னோடய ஹவுஸில் நான் ஃப்ரீயாக இருக்கலாம். முதல்ல லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி கட்டுனா மேம்னா ஏண்டா இந்த மாதிரி பண்ணுறா இதுடா இந்த மாதிரி பண்ணுறோங்கிற மாதிரி சுகாவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி இந்த மாதிரி பேசினா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறாங்க யாங்? எங்கள் பாரு ஜொங்குக்
உங்கள் டிசிஷனை நீங்கள் கரெக்டாக எடுத்துருக்கீங்க. உங்களோட ஹயாங்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ஹவுஸில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்குது. எனிமி யாருங்கிறத நீ எப்போவே கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் எனிமியை நீ கண்டுபிடிச்ச மாதிரியும் தெரியல. அந்த பர்சன்ட் யாருங்கிற மாதிரி நீ தேடின மாதிரியும் தெரியல. ஏதோ மாஃபியா ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஜெனி கூட சேர்ந்து ஏதோ சீக்கிரட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் என்ன ஒர்க்குங்கிறது இப்போ கூட தெரியல. நாங்களும் அந்த பிளேஸில் மாஃபியாஸாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் உன்னோட ஹயாங்டா. அப்படி இருந்தோம் எனக்கு எதுவுமே தெரியல. அட நான் இவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னுக்கிற மாதிரி பண்ணால் எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீ தாண்டா காரணம். நீ தாண்டா எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வச்சுன்னு இருக்கணும். நீ தானே எங்கள் எல்லாருக்கும் பிக் ஹயாங். நீ தானே பிக் பிரதர். நீ தானே இப்போ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்துருக்கணுங்கிற மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் நான் தான் காரணம்ங்கிற மாதிரி அவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இவ்வளோ டேஸ் ஆயிடுச்சுல உன்னோட ஃபஸ்ட்டு மீட்டிங் அந்த டாக்குமெண்ட் பேப்பர் காணாமல் போக சொல்லி நீ அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் உன்கிட்ட கேட்டால் அது யாருன்னே தெரியல இருக்கிற. சரி ஓகே, அப்போ கண்டுபிடிக்கலன்னு விட்டால் எங்கள் அத்தனை பர்சன்ஸோட ஃபைல் பேப்பர்ஸும் மிஸ் ஆச்சு. அது யாருங்கிற மாதிரி கேட்டாலும் அதுவும் நான் இன்னும் கண்டுபிடிக்கல, எனக்கு மற்ற ஒர்க் இருக்குங்கிற. கம்பெனியில் குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்குது. டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் மிஸ் ஆகுது, ப்ராஜெக்ட் பேப்பர் மிஸ்ஸிங் ஆகுது. நம்ம ரெடி பண்ண பேப்பருக்கு பதிலாக வேற ஒரு பேப்பரே அந்த பிளேஸில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டால் எனக்கு மற்ற ஒர்க் இருக்குது, இது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட் தான், நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலான்ங்கிற மாதிரி எனக்கு கிளாஸ் எடுக்கிறேன். போதும், இதுக்கு மேலே இந்த ஹவுஸில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் திட்டம் வாங்கிக்கிட்டு எல்லா ப்ராப்ளத்துக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி உங்கள் அவ்வளோ பேர்கிட்டையும் எப்போ பார்த்தாலும் என்னால் சாரி கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா பாட்டுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா லக்கேஜோட கீழே இறங்குற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜிமினாவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி என்னை ஃப்ரெக்யூ பண்ணிடுங்க. கிட்ட விட்டால் எனக்கு வேறு வழி தெரியல. ஹயாங்குங்கிற ரெஸ்பெக்ட் யாருக்குமே கொடுக்க திங்கிங் இல்லை. நானே எனக்கான ரெஸ்பெக்டை பிச்சை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவாட்டில் லக்கேஜ் எடுத்துட்டு அங்கேருந்து கரெக்டாக மெயின் டோர் கிட்ட வரைக்கும் சுகர் போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஓகே டென்ஷன் ஆகாத, அது யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் காரணம் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு ரீசனுக்காக அந்த பர்சன்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கேன். தேவையில்லாமல் ஃபைட்டை பெருசாக்காட சுகா, தேவையில்லாமல் ஃபைட்டை பெருசாக்காட. ஆமாம், நான் வேற ஒரு ஒர்க் விஷயமாட்டான் மொட்டை ஒர்க்கையும் பெண்டிங்கில் போட்டுட்ருக்கேன். என் மிஸ் யாருங்கிறது எனக்கு தெரியும். என் பக்கத்தில் இருக்கான்ங்கிறது எனக்கு புரியும். நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பக்கத்துலேயே என் எனிமையை வச்சுக்கிட்டு அவங்கள எதுவுமே பண்ண முடியாமட்டான் நான் அமைதியாக இருக்கிறேன். நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கான டைம் இது கிடையாது. என்னால் இப்போதைக்கு அந்த மூமெண்ட் யார், இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் காரணம் யார், நான் என்ன ஒர்க்கை சீக்கிரட்டாக பண்ணிகிட்ருக்கேங்கிறத என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுகிட்டே அப்படியே கிளாப் பண்ணுறாரு. வாவ் ஜங்குக், வாவ். ஹயாங், நான் அப்போவே சொன்னோம்ல, ஜங்குக்கு எல்லாம் தெரியும். அவன் வேற ஒரு பிளான் போட்டுட்ருக்கான். அந்த பிளானுக்கு நம்ம எல்லாருமே ஒரு திங்ஸாக யூஸ் ஆகிட்ருக்கோன்னு சொன்னோம்ல. கரெக்டாக ஜங்குக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் மினிட் பண்ணால் மிம்மாமுக்குமே இதெல்லாம் பிளானுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணப்படி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவன் பேசுனதில் இப்போ என்னடா தப்பாக இருக்குது. நம்ம ஒரே ஃபேமிலி பர்சன்ட் ஜங்குக், மாஃபியா ஃபேமிலி. நான் இந்த மாஃபியா ஃபேமிலியோட ஹெட்டு, ஒரு பிளேஸில் மாஃபியா ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது உங்களை பவுட் பண்ணதுக்கப்புறம் மாமோட பிளேஸுக்கு மூவ் ஆன் ஆகி நீங்கள் தான் எனக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி மாஃபியா ஒர்க்கில் இன்வால்வ் ஆகாமே உங்களை சேஃபாக பார்த்துக்கிட்டேன். 4% எப்போவுமே நான் ஒன்றா தான் திங்க் பண்ணேன். 4%க்குள்ளே எந்த ஒரு சீக்ரெட் இருக்கக்கூடாதுன்னு சைல்ட்லேருந்தே நான் சொல்லிட்டான் வளர்த்துட்ருக்கேன். உனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த மாஃபியா ஃபேமிலிக்கு அது ஒரு ப்ராப்ளம் தான். நீ ஏதோ ஒரு பிளான் போடுறேன்னா நீ எங்கள் எல்லாருக்கிட்டேயுமே அதை கலந்து பேசின்னு இருக்கணும். எங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து எதுக்கு மறைக்க ட்ரை பண்ணுற? எங்களை நீ ஃபேமிலியாக திங்க் பண்ணலான்னு போயிட்டானே, நீயே அந்த ஒர்க்கை என் பண்ண திங்க் பண்ணுற. மாஃபியா ஃபேமிலினா அந்த நேமு கேட்டாப்பில் ஒரு ப்ராப்ளம்னா மொத்த ஃபேமிலியும் ஒன்றா நிற்கிறது தான். ஆனால் நீ எப்போதுமே எந்த ஒரு ஃபைட்டு பண்ணாலுமே ஓம் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி எங்கள் எல்லாருமே நீ மூவ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்க. நீ இப்படி மூவ் ஆன் பண்ணி வச்சுருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நாங்கள் உண்மையிலே உன் ஃபேமிலியானுங்கிற மாதிரி டவுட் ஆகுது ஜங்குக். நான் உன்னோட மாமானுங்கிற ஃபீலே சில டைம்
எனக்கு வந்துருக்கு. இப்போ அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி என் ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறேனுங்கிற. இது மாஃபியா ஃபேமிலி. நம்ம எல்லாருமே மாஃபியா ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ். யாருக்கும் இடையிலையும் எந்த ஒரு சீக்ரெட்டுமே இருக்கக்கூடாது. நீ ஏன் அதை சீக்ரெட்டாகவே கொண்டு வர ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நம்ம பாய்ஸஸ் தான் இதுக்கு மேலே அவன்கிட்ட எதையும் பேசாதீங்க மேம், அவனுக்கு நம்ம தேவையே இல்லை. நம்ம பிளேஸில் அவன் சொல்கிற ஆர்டரை ஃபாலோ பண்ணுற பர்சன்டாக தான் நாங்கள் தேவைப்படுறோம். அவனோட ஹயாங்ஸா இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜேகப் சொல்கிறத கேட்டு, ஹயாங் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க மேம், நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம், நான் சொல்கிறத கேளுங்க மேம், இந்த ப்ராப்ளம் வேற ஒரு ப்ராப்ளம். எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அது நீ எங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாமே. சரி, இப்போ என்ன ஓப்பனாக அவங்கக்கிட்ட நான் சொன்னால் என் பிளானில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராதபடி பார்த்துப்பீங்களா? என் பிளானில் சின்னதாக கூட ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேஸில் ஜாக்ஸி தான் இருந்து மொத்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கான். ஜாக்ஸி எப்போ இந்த ஹவுஸுக்குள்ளே வந்தாலோ ஜாக்ஸி தான் இந்த மொத்த பிளான், பேப்பர்ஸ், கான்ட்ராக்ட், என் குட்டி குட்டியாக நம்ம ஹவுஸ்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன ஃபைட், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் ஜாக்ஸி மட்டும்தான். ஜாக்ஸி தான் குக்கியோட ஃப்ரெண்டாக என்ட்ரோ ஆகி நம்ம ஹவுஸ்குள்ளே என்ட்ரோ ஆகி இந்த மொத்த பிளானையும் பண்ணிகிட்ருக்கா. அது மட்டும் இல்லை, ஜாக்ஸி வேறு யாரும் கிடையாது, நம்ம பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த பாடிகார்டோட டாக்டர் தான் ஜாக்ஸி. மாமும் டாக்டரும் சேர்ந்து தான் போன டைம் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்க. ஆனால் டெட் ஆகிற பொசிஷனில் கூட தன்னோட டாக்டர் ஜாக்ஸி தான்ங்கிறத அவளும் சொல்லலை. கண்ணுக்கு முன்னாடியே டெட் ஆகிற மாமை பாட்டும் என்னோட மாமனுங்கிற மாதிரி அவள் கதறியும் அழலை. அந்த ஒட்டுமொத்த கோவத்தையும் ரிவெஞ்சாக யூஸ் பண்ணி சார்லி கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அது மட்டும் இல்லை, சார்லி ஜாக்ஸியோட அங்கிள், ஜாக்ஸியோட மாம், சார்லியோட கசின் சிஸ்டர், இதெல்லாம் எனக்கு இப்போண்டா கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை, ஜாக்ஸியோட டேட் அவன் நம்ம பிளேஸில் பாடியோட ஒர்க்குக்கு வந்ததுக்கு ரீசனே எனக்கு கீழே இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி சார்லிக்கு கொடுக்கட்டான். சார்லி, ஜாக்ஸி, லாரா, ஜான்கிற மாதிரி எத்தனையோ பர்சன்ஸ் கிட்ட நான் ஃபைட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணி வந்துருக்கோம். எத்தனையோ பர்சன்ஸை நம்ம கிராஸ் பண்ணி வந்துருக்கோம். ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே இந்த பிளான் மொட்டத்தையும் போட்டு இந்த பிளானை மொட்டத்தையும் ரன் பண்ணிவிட்டு நம்ம ஹவுஸை மொட்டமாக அள்ளிக்கு திங்க் பண்ணுற பர்சன்ட் ஸ்பேரோ தான் இந்த பிளானுக்கு மொட்டை ரீசன். ஸ்பேரோ தான் இந்த மொட்டை ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஃபேமிலியை மொத்தமாக அழிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸ்பேரோ வந்து நம்ம டேடு தான் ஸ்பேரோவோட டேடை ஸ்பேரோ முன்னாடியே கில் பண்ண மாதிரி என்கிட்ட ஜெனி சொன்னா. அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொன்ன எல்லா மூமெண்ட்டையும் சொல்லி நம்ம ஜான் டேடு ஸ்பேரோவோட டேடை கில் பண்ணி மாஃபியா பிளேஸில் அந்த பிளேஸையே ஜான் கிளியர் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கும் தன்னோட டேடை கில் பண்ணது மாஃபியா ஃபேமிலியில் உள்ள பர்சன்ட் அந்த ஜான்கிற மாதிரி திங்க் பண்ணி சைல்ட்லேருந்தே ஜானை நிறைய ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான் ஸ்பேரோ. பட் ஜானை டச் பண்ணவே முடியாத அளவுக்கு ஸ்பேரோ சைல்டேஜ் பாய்ங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜானை எதுவுமே பண்ண முடியல. ஜானு மூவ் ஆன் ஆகி ஜானோட பிளேஸில் நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸுமே என்ட்ராயின்ட்ருப்பாங்க. 4 மெம்பர்ஸுமே சின்ன பசங்க தானேங்கிற மாதிரி நம்ம 4 பாய்ஸ்கிட்டையும் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பட் 4 பர்சன்ஸும் பார்க்கட்டா வேற மாதிரினா பிஹேவியருமே வேற மாதிரி ஸ்மார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறத அவன் நோட் பண்ணிட்டான். நம்ம எல்லாரையுமே மொட்டமாக அழிக்கிறது தான் அவனோட ஒரே ஒரு ஒர்க். அதுக்காக தான் ஜாக்கு, ஜானு, லாரானுங்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சன்ட்டையும் அந்த பிளேஸுக்கு வர வச்சு ஒவ்வொருத்தர் மூலிமா நம்மளை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸ்பேரோனுங்கிற பர்சன்ட் இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஜெனி இருக்கிற கண்ட்ரியில் நம்பர் 1 மாஃபியா பர்சன்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் ஜெனிக்கு தெரியும். ஸ்பேரோவை பார்த்த பர்சன்ட் யாருமே கிடையாது. ஆனால் அந்த சார்லிக்கு தெரியும் ஸ்பேரோனுங்கிற பர்சன்ட் யாருன்ட்டு. அவன் சார்லியை பார்க்க இந்த பிளேஸ்க்கு வரணும். அவன் இந்த பிளேஸ்க்கு வர்ற அந்த பிளேஸில் தான் இத்தனை பர்சன்டையும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேராவையும் கில் பண்ணலாம் நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மொட்டை பிளானே இப்போ உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ என் மேலே எந்த கோவமும் இல்லையா? இதுதான் என்னோடய பிளான் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் பயங்கரமாக கட்டுனா பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி இருந்தான். அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக் அது வாய மூடட்டே
என்னை பற்றி உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆ நான் எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக பண்ணணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், என்னோடய டென்ஷன் என்னோடைய போகட்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான். நான் எனக்குள்ளேயே இந்த மூமெண்ட்டெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் ஏன் முன்னாடியே என் பிரதர்ஸை ஃபைட் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ண வச்சு ஏன் அவட்டாலே எல்லாத்தையும் கொண்டு வர வச்சிட்டல? நீ ஏன் டேட்டானே இப்போலாம் டவுட் ஆகிட்டுட்டு, நீ ஏன் டேயானுங்கிற மாதிரி ரொம்ப டவுட் ஆகுது. குக்கியை திங்க் பண்ணுற, இவங்க எல்லாரையும் திங்க் பண்ணுற, ஏன் உன் சிஸ்டரை கூட திங்க் பண்ணுற. நான் உன்னோட ஜங்குக். ஆனால் எப்போதுமே நீ என்னை திங்க் பண்ணவே இல்லை. குக்கியோட மேரேஜ்லேயும் சரி, அந்த எனக்கு பிடிக்கலங்கிற ப்ளேஸ்லேயும் சரி, இப்போ இந்த ஒர்க்லேயும் சரி, நீ ஏன் இவ்வளோ வியடாக மாறிட்டுட்டு என்கிட்ட எதையும் பேசாட்டாரியா? நான் உண்மையிலே ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே ஹவுஸ் விட்டு வெளியே போனால், ஜங்குக் எனக்கு இந்த அளவுக்கு நீ இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை உன்னோட ஹார்ட்குள்ளே வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது ஜங்குக்கு. சொன்னா கேளு, உன் ப்ராப்ளத்தை நாங்கள் ஷேர் பண்ணணுன்னு திங்க் பண்ணோம். சொன்னா கேளு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே ஹவுஸை விட்டு நம்ம வெளியே வருவாரா. ஆனால் பட்டு நம்ம ஜங்குக் மார்க்கு கூட சேர்ந்து கார் எடுத்தபடி ஹவுஸ்குள்ளே என்ட்ரானவர் ஹவுஸை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஜங்குக்கு சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் இவ்வளோட்டையும் அவனுக்குள்ளேவா மறைச்சி வச்சுருந்தான். நம்ம இந்த இவ்வளோ ப்ராப்ளம் தன்னை சுற்றி இருக்குங்கிறது தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக தானே இருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்போ அந்த ஸ்பேரோனுங்கிறது யார்? ஸ்பேரோட நேமை நம்ம ஹவுஸில் யாருமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லவும், ஓகே மேம், அவன் சீக்கிரட்டாக பண்ணணும்னு நினச்சட நம்மக்கிட்ட நம்ம பண்ண ப்ராப்ளத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஸ்பேரோனுங்கிற நேம் நம்ம மவுட்டில் யாரோட மவுட்டிலையும் வரக்கூடாது. இதே பிளேஸில் தான் ஜாக்ஸி இருக்கிறா. நமக்கு அவள் கண்டுபிடிச்சிட்டோம் அவளை அப்படிங்கிறது தெரிஞ்சா அப்புறம் பிளான் வேறு பக்கமாக திரும்ப ஆரம்பிச்சிடும். ஜொங்கு கிட்டன டேஸ் இத்தனை மந்த்ஸ் கஷ்டப்பட்டு போட்டு அவன் பிளான் மொத்தமாக சொதப்பிடும். அதனால இதை இப்படியே பிரேக் பண்ணிடலாம். ஸ்பேரோ பற்றியும் ஜாக்ஸி பற்றியும் சார்லி பற்றியும் யாரும் எதையும் பேசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீமா சொல்கிறது கேட்டு எல்லாருமே அப்படியே சரி ஓகேனுங்கிற மாதிரி அப்படியே அவங்கவுங்க ஒர்க்குக்கு கிளம்புற மாதிரி கிளம்புனா நம்ம டெய்டம் ஜொங்குக்கோட நம்பருக்கு கால் மேலே கால் பண்ணிட்டு இருந்தா ஜொங்குக்கோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டேரி வருது. ஏன் இந்த டே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்? என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான். நான் சீக்கிரட்டாகிட்டு ஒரு ஒர்க் பண்ணுறேன், அதை ஏன் மவுட்டாலேயே எல்லாருக்கிட்டையும் சொல்லணுங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக புரிஞ்சுட்டு இருக்கான். அதான் நான் கரெக்டாக என்னை ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்கான். நான் பண்ணது இவங்க பண்ணது எல்லாமே ஒரு பிளானுங்கிறது கூட தெரியாமல் நானாக போய் சிக்கியிருக்கேன் பட்டியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக க்ரை பண்ணபடி வரட மார்க் நோட் பண்ணபடி. சரி விடுங்க பாஸ், நீங்கள் இல்லை மார்க் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாண்டா, நான் நார்மலாக தான் இருக்கிறேன், கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, நம்ம பிளேஸ்க்கு போனதோட எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண மட்டும் ரெடி பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி மார்க்கு கூட பேசிக்கிட்டு நம்ம ஜொங்கு கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்படி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் ஆகுது. ஜாக்ஸியை கண்டுபிடிச்சி வச்சுங்கிறது கூட தெரியாமல் ஜாக்ஸி ரொம்ப நார்மலாக கேஷுவலாக சார்லி கிட்டே பேசி முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருந்துங்கிற மாதிரி ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறான். இந்த மூமெண்ட்டை மட்டும் டீமே நம்ம மிம்மாமும் ஜிமினா நம்மகிட்ட 3 பர்சன்ஸும் நோட் பண்ணபடியே இருந்தான். டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. ஒரு 3 டேஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகிருக்கும். இந்த மாதிரி மூவ் ஆன் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே நம்ம ஜொங்குக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, பட் காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறாரு. சரி பண்ணாதான் பிக் பண்ண மாட்டேங்கிறாருங்கிற மாரி நம்ம சுகா கிட்ட ஆரம்பிக்கிட்ட ஜின்னு ஜேகப்போ வயனுங்கிற மாரி எல்லாரோட மொபைல்லேருந்தும் கால் பண்ண வச்சுருப்பாரு. யார் கால் பண்ணாலுமே நம்ம ஜொங்கு காலை பிக் பண்ணவே இல்லை. சரி நம்ம தான் கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டேங்கிறானுங்கிற மாரி மிம்மாமோட மொபைல்லேருந்து கூட கால் பண்ண வச்சுருப்பாரு. மிம்மாமோட மொபைலில் கால் பண்ணியும் ஜொங்கு கிட்ட பிக் பண்ணலை. இந்த மாதிரி காலை பிக் பண்ணாத பார்க்க சொல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருந்தால் டேக்கு தான் செம்ம கில்ட்டியாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலில் சரி என் மேலே கோவமாக இருக்கலாம், ஹயாங்ஸ் மேலே கோவமாக இருக்கலாம், ஆனால் மிம்மாம் கால் பண்ணி என்றைக்குமே ஜொங்கு பிக் பண்ணதே கிடையாதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி ஜொங்குக்கு தேடி
மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கே வராரு. எங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்படியே நம்ம குக்கியும் வீயும் தான் கட்டுடு குக்கியும் வீண்டா அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டபடி அப்படியே கடற்கரை ஓரத்தில் உட்காண்ட பொசிஷன்லேயே கடல் அலைகளை நோட் பண்ணபடி நம்ம குக்கி தான் வீக்கிட்ட ஃப்ளிட்டியாகவே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா வீடா ஐயோ பக்கத்தில் வரமாட்டேன், ப்ளே பண்ண மாட்டேன்னு தான் சொன்னான். ஆனால் மவுட்டுன்னு ஒன்று இருக்கட்டு பற்றியா, ஃபிங்கர்ஸை விட ரொம்ப மோசம். எவ்வளோ ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருக்கான், என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குக்கியை நோட் பண்ணான். வியோட ஃபேஸை கப்பனபடி வி வரியா நம்ம ஜாலியாக போய் ஸ்விம் பண்ணலாம். இப்போ கிளைமேட்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஆஃப்டர்நூன் முடிஞ்சு ஈவினிங் ஆயிடுச்சு, பாட்டியாக நல்லா ஜெல்லுன்னு காட்டு வர அடிக்குது, வா ஸ்விம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வியை போட்டு எழுட்டான். வேண்டாம் குக்கி, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் அங்கேயே இருக்கிறேனே, நீ வேணா ஸ்விம் பண்ணு, நான் பாட்டுட்ருக்கேன். என்ன நான் ஸ்விம் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளேஸ்க்கு வந்தேனானுங்கிற மாரி அப்படியே ப்ராடக்டாலே தூக்குவார். என்ன பண்ண போகிற, ஸ்விம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாரி பேசின பொசிஷன்லேயும் வியை கரெக்டாக அண்டு கடல் அலைகளுக்குள்ளே கொண்டு வரலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் டக்குன்னு குக்கியோட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்குறாரு. என்ன நினச்சிட்ருக்க நீ, என்ன நினச்சிட்ருக்க, என்கிட்ட இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு உன்ட்ட சொன்னோம்ல, சொன்னேன்னா சொல்லலையா, எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க பாரு, எப்படி நான் தூக்கிட்டு வரேன், இத்தனை பர்சன்ஸ் இருந்தான்னா அத்தனை பர்சன்ஸ் இருந்தால் என்ன, ஏன் பேபி நான் தூக்குறேன், பா அவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாரி திரும்ப தூக்கண்டாம். அடல முடியாது தள்ளிப்போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குக்கியை புஷ் பண்ணிட்டேன்னா, என்ன பேபி இப்படிலாம் பண்ணுற, சும் தானே பண்ணுவோம், வா உன்னை தூக்கிட்டு போகிறேன், நான் உன்னை தூக்கிட்டு போகிறேங்கிற மாரி வீயை பிடிக்க ஒரு வாரம் இந்த மாதிரி பிடிக்க வேண்டாம். கரெக்டாக அந்த பிளேஸில் குக்கியை பாயிண்ட் பண்ணபடி ஒரு கன் ஷூட் ஆகுது. கன் ஷூட் ஆகிற மூமெண்ட்டில் வீயோட ஹிப்பு பிடிக்க வரேன், வீயை ப்ராடக்டில் தூக்க போகிறேங்கிற மாதிரி அப்படி லைட்டாக மூவ் ஆன் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம குக்கியோட ஹெட்டை பாயிண்ட் பண்ணபடி தான் புல்லட் வந்துருக்கும். பட் அது லைட்டாக மூவ் ஆன் ஆகி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பிளேஸில் போய் ஷூட் அவுட் ஆகுது. அந்த ஷூட் அவுட் ஆகிறத பட்டுட்டு அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் அவ்வளோ வெறும் பயட்டெல்லாம் காட்டுனா குக்கி இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக் ஆகி இந்த புல்லட் எங்கேருந்து வருதுங்கிற மாதிரி ஷாக் ஆனால் நெக்ஸ்ட்டு புல்லட்டும் கரெக்டாக குக்கியை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் ஆனால் இதை நம்ம குக்கி நோட் பண்ணிவிட்டு வீயை டைட்டாக ஹக் பண்ணபடி வி எனக்கு கிரிப்பை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வீயை ஹக் பண்ண பொசிஷன்லேயே அங்கேருந்து அங்கே நம்ம வீயும் குக்கியும் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுற அந்த பர்சன்ஸை நோட் பண்ணிவிட்டு வீயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி குக்கி அங்கே ரன் பண்ணப்படி ஓடுறாரு. இங்கே என்ன நடக்குது குக்கி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே நம்ம வீயுமே குக்கியோட ஹேண்ட்ஸை பிடிச்சபடி ரன் பண்ணப்படி ஓடுனா இப்போ நம்ம குக்கி தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. டேட் காலாக பிக் பண்ணுங்க, என்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு இங்கே ஒரு பாடி கார்ட்ஸ் கூட வச்சுக்கலையா, இல்லையே டேட் அந்த மாதிரி பண்ண மாட்டார், சும்மா எங்கேயோட்டு போனாலே எனக்கே தெரியாமல் நிறைய பாடி கார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வச்சுருப்பாரு, என்னை இத்தனை பர்சன்ஸ் அட்டாக் பண்ண வராங்க, டேடு காலை பிக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி ஜேகேயோட நம்பருக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸை தான் காட்டுது. நம்ம ஜொங்குக்கு தான் அவரோட ரூமில் தான் இருக்கிறாரு. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு மார்க்கு கரெக்டாக ஜொங்கு கிட்ட வந்துட்டு, பாஸ் என்னாச்சு மார்க், என்ன பாஸ் அது உங்களை பார்க்கறதுக்கு என்னை ஹயாங் சார் வந்துருக்காங்களா, இல்லை பாஸ் என் மாமன் இருக்காங்களா, இல்லை பாஸ் பின்ன என்ன இதோட டீலர் வந்துருக்காங்களா, இல்லை பாஸ் உங்களை பார்க்கறதுக்கு டே வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக டே அதே ரூம் கிட்ட ஜேகே மீட்டிங் ரூம் இருக்கும்ல, மாஃபியா பர்சன்ஸ் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே மீட்டிங்க்குன்னு ஒரு ரூம் வச்சுருப்பாங்களே, அந்த ரூமில் தான் இருந்திருப்பாரு. அந்த வேடை கேட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகி எதுக்காக அவன் எங்கே வந்துருக்கான் எனக்கு தெரியல பாஸ், அவர் இப்போன்னா இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு, டேரெக்டாக அங்கே தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்படி மார்க்கும் ஜொங்குக்கும் பேசிக்கிட்டு இருந்தான். கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு கால் வர்ற மூமெண்ட்டாக மார்க் நோட் பண்ணிவிட்டு, மொபைலில் ஏன் சைலண்ட்லேயே போட்டிருக்கீங்க, குக்கி கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவன் ஏன் கால் பண்ணுறான்னுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே அந்த காலை பிக் பண்ணால், டாட் நீ என்ன பண்ணிகிட்ருக்க டாடி என்னை ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம குக்கி பேச கரெக்டாக கன் ஷூட் ஆகிற சவுண்டுமே கேட்குது. இந்த மாதிரி சவுண்டை கேட்டு டக்குன்னு நம்ம ஜங்கு கிழந்துக்கிறாரு. குக்கி என்னாச்சு, உன்னை சுற்றி என்ன கன்ஷூட் சவுண்ட் கேட்குது, ஆமாம் டாடு யாருன்னே தெரியல ஒரு 25 பர்சன்ஸ்
மேலே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, என்னை அட்டாக் பண்ண வராங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாட், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண இந்த பிளேஸில் பாடி கார்ட்ஸ் வைக்கலையா என்ன? எனக்கு பயமாக இருக்குது டாட், எனக்கு எதுவும் ஆகாதில்ல, எனக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கிற பொசிஷன்லேயும் குக்கியோட ஹேண்ட்ஸில் இருக்கிற மொபைல் அப்படியே தரையில் விளையாட்டு கீழே விளையாடப்பட்டுட்டு மொபைல் அப்படியே குனிஞ்சு நம்ம குக்கி எடுக்கிறதுக்குள்ள அந்த 25% நம்ம குக்கியை சுற்றி வளைச்சி ரவுண்டப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ரவுண்டப் பண்ணதை பார்த்துட்டு குக்கி ஹேண்ட்ஸில் மொபைலை பிடிச்ச பொசிஷன்லேயே வீயை அப்படியே பேக் சைடில் வச்சபடி என்னை பிடிச்சிக்கோ, முன்னாடி என்ட்ராகாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீயை இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு லாக் பண்ணபடி, இங்கே பாருங்கள், இது நீங்களாம் யார் மட்டும் இல்லை, என்ன இதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? நான் யாருன்னு தெரியும்ல, நல்லா தெரிஞ்சு தாண்டா உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் பேசுகிறதும் குக்கி பேசுகிறதும் ஜங்குக்கு நல்லா கேட்க மாட்ட மாதிரி கேட்டான். ஹேய், யாரா நீங்கள்? யாரா என் சன்னை இப்படி சுற்றி வளைச்சிருக்குது? மார்க் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு மார்க்கை நோட் பண்ணால் கரெக்டாக அதே மீட்டிங் ரூம் டோர்கிட்ட நம்ம டேன்றாகி, ஜங்குக் இங்கே நீ தானே இருக்கிற, ஜங்குக் இங்கே தானே இருக்கிற, நான் உள்ளே வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ண வேண்டாம். ஜங்குக்குடா அவனை உள்ளே விடாட்டா மட்டும் அங்கேயே வச்சு அவனை லாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி மார்க்கை ரூமுக்கு வெளியே அனுப்பவும் கரெக்டாக மார்க் டோர்கிட்ட வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகிற டேயை நம்ம ஜங்குக்கும் மார்க்கும் நோட் பண்ணால் மார்க்கை கரெக்டாக டோருக்கிட்டே வந்து நின்றுட்டு இங்கே பாருட்டே, பாஸ் இம்பார்ட்டண்டான ஒர்க்கில் இருக்கிறாரு, கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு நீ எதா இருந்தாலும் பேசிக்கோங்க. நான் ஜங்குக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு, அதான் பாஸ் இம்பார்ட்டன்னா ஒரு ஒர்க்கில் இருக்கிறாரு, கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு பேசிக்கலாமேங்கிற மாதிரி டே அந்த ரூம்லேருந்து அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம குக்கி சைடு தான் கேட்டுட்டு, இங்கே பாருங்கள், நான் மாஃபியா ஃபேமிலி சேர்ந்த பர்சன்ட், என் டேடி யாருன்னு கேட்டு தெரியும்ல, நீங்கள் இந்த பிளேஸில் எத்தனை பர்சன்ட்ஸ் இருக்கீங்கங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் டேடி உங்களை பார்க்காட்டாலுமே கண்டிப்பாக உங்கள் ஒருத்தரையும் சும்மாவே விட மாட்டார். உங்கள் அத்தனை பர்சன்டையும் என் டாடி கண்டிப்பாக கில் பண்ணிடுவார். டே பாட்டியாடா, டெட்டாக போகிற சொல்லக்கூட பாட்டியா சார்லி என்னம்மா பண்டிடலாக்கா பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு சார்லிக்கிட்ட செலவும் ஜங்குக்கோட சன்னில் சாக போகிறதா இருந்தாலும் டைலாக்கும் கெட்டும் குறையாம தான் சாவான். அண்ணா இந்தளவுக்கு பேசுகிறான். டே என்னடா அவன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு மவுட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அவன் என்ன உங்களுக்கு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கானா? நீங்கள் எதுவும் ஸ்லீப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஷூட் பண்ணி கில் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சார்லி இங்கேருந்து ஆர்டரை போட அப்படியே கன்னை ரோல் பண்ணப்படி ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ணா குக்கி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கிட்ட மார்க்குக்கிட்ட பேசிக்கிட்டு ரூமை விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம டீமை கேட்டு ஷாக் ஆகி, என் குக்கிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மார்க்கை புஷ் பண்ணவே கேட்டலையும் கரெக்டாக அந்த மொபைலில் வாங்கினா அங்கே கன்ஷூட் ஆகிற சவுண்டை கேட்டு என்னாச்சு, குக்கி தான் கால் பண்ணியிருக்கான், கன்ஷூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசின பொசிஷன்லேயே நம்ம டைம் வாங்கி விழுந்தோம். இப்போ குக்கி சைடை தான் கட்டுட்டு குக்கி அப்படியே ஷாக்கில் பயத்தில் வீயை ஆக்ட் பண்ணபடி நின்றோம். அந்த 25% அப்படியே டெட்டாகி கீழே விழுறாங்க. இந்த மாதிரி விழுந்தோம். ஹலோ மார்க் அப்படிங்கிற மாதிரி அந்த காலில் இன்னொரு பர்சன் பேசுகிறது கேட்டு மார்க்கும் ஜங்குக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் அது ஸ்பீக்கர் காலில் ஆன் பண்ணி, ஹேய் மாஸ்க் நீ தானே? ஹோ பாஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான்டா. மார்க் அப்போவே சொன்னான், குக்கியை இந்த மாதிரி அதர் பிளேஸுக்கு ஹனிமூனுக்கு கிளம்புறேங்கிற மாதிரி. அதான் என் ஒரு பாடியோடும் வேண்டானுங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட குக்கி ப்ராப்ளம் பண்ணதாமோ, நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சிங்கிளாக அனுப்புகிறதா மார்க் என்கிட்ட புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தான். அதான் நான் யாருக்குமே தெரியாமல் குக்கியும் வீயும் ஃபாலோ பண்ணபடி நான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன். ஓ தேங்க் காட் மாஸ்க், நீ அந்த பிளேஸில் இருக்குன்னு தெரிஞ்சிட்டுக்கப்பட்ட எனக்கு உயிரே வருது. குக்கிக்கு என்னாச்சு? நான் இருக்க சொல்ல குக்கி யாரை டச் பண்ண முடியும்? யாரும் டச் பண்ண முடியாது. குக்கி என்னோட ப்ராடக்டில் இருக்கான், சேஃபாக இருக்கிறான். குக்கி சேஃபாக ஹனிமூனை ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி குயிக்காக அவங்க ஹவுஸ்க்கு வருமா. இனி டென்ஷன் ஆகாதீங்க பாக்ஸ். அப்புறம் மார்க், நான் உனக்கு பிறகு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கால் கட்டானா
யார்டா இந்த பர்சன்ட், யார் இந்த பர்சன்ட்டு, யார் இது தேவையில்லாமல் உள்ளே என்ட்ராகிறது அப்படிங்கிற மாரி ஜார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப டென்ஷனாகி கேட்டுனா, இவன் இன்னும் டெட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே சார்லியோட பாடி கார்டை நோட் பண்ண, இவன் டெட் ஆகலையா, நீ ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகுற, யாருன்னு இவனை உனக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், மார்க்கோட பாய் ஃப்ரெண்டு தான் மேக்ஸு கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன அசைன்மெண்ட்டுக்காக ஜங்குக் ஒரு சின்ன ஒரு டவுட்டு கிளியர் பண்ணதுக்காக ஒரு பிளேஸுக்கு சிங்கிளாக ஒர்க்குக்கு அனுப்பியிருந்தாரு.